பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாருங்க? உழைப்பு, 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 எந்நேரம் உழைப்பு. யாருங்க? நீங்க மட்டும்தான். உங்களுக்கு வேற யாருமே கிடையாதுங்க. சோ உங்களுக்கே தெரியாத உங்களுடைய ரகசியத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். உழைப்புனா என்ன எடுத்துக்குவீங்க? 10ஆம் பாவகம், தொழில் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மகர ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகள் உங்களை பத்தின விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். சோ ரொம்ப 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 யூனிக்கான ஒரு கேரக்டருங்க. வாழ்க்கையில எதுங்க முக்கியம்? வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம். வாழ்வாதாரம் இல்லைன்னா வாழ்க்கைக்கு மனிதனுக்கு எந்த ஒரு நிலையுமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு உத்வேகத்தோட வாழக்கூடிய நபர்கள். பொதுவாவே மகரத்துல பிறந்த ஆண் பிள்ளைகள் பாத்தீங்கன்னா யதார்த்தவாதிகள்லாம் சொல்ல முடியாதுங்க. கடின உழைப்பாளிகள். எப்படின்னா எந்நேரமும் தன்னை ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்கிக்கிட்டே இருப்பாங்க. சும்மாலாம் அவங்களால இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியே பாத்தீங்க அப்படின்னா சனி. சனின்றது என்னங்க? சனி என்ன பண்ணுவாருங்க? சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு, நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு. ஆனா நீங்க தூங்குறீங்க, இது அது மாதிரி லேசியா இருக்கீங்க அப்படின்னா வச்சு பதமாத்த விட்டுருவாரு. செவ்வாய் உங்களுக்கு உச்சமடைகிறாருல, அப்ப என்ன பண்ண உடல்ல ஏக்கிடணும், நல்லா நம்ம வேர்வை சிந்து வெளியேறணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. கிட்டத்தட்ட குரு நீச்சம் அடையுது. என்னதான் செஞ்சாலும் நமக்கு பேர் கெட்ட பேருன்றது வரதாங்க போகுது, என்னத்தங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா வச்சு பதமாத்த விட்டுருவாங்க. இவ்வளவுதாங்க. சோ மகர ராசியை பிறந்த ஆண் பிள்ளைகள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, புரியாத புதிருங்க, எல்லாம் கலந்த கலவைன்னு சொல்லலாம். மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்ற மாதிரி ஒரு கலவை எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளுடைய சிம்பலே அப்படித்தானே இல்லையா? சோ மிருகம் மனிதனும் கலந்த கலவை. கொஞ்சம் புரியாத புதிர் தான், படிக்க முடியாத பாட புத்தகமாவும் நீங்க இருக்கீங்கன்றத நம்ம இந்த இடத்துல கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கை ரொம்ப அழகான ஒரு விஷயங்க. அந்த வாழ்க்கையில அனுபவிச்சு அனுபவிச்சு வாழ்றேன், அனுபவமாவே வாழ்றேன், அழகா வாழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா நீங்க இருக்கக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது உழைப்புக்கேத்த ஊதியம் இல்லைங்க. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப் என்ன தெரியுமா? என்னோட லைஃப்ல முக்கியத்துவம் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை. என்னோட வேலை தாங்க எனக்கான ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். நிறைய பேர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். மகர ராசியை கல்யாணம் பண்ணிட்ட பெண் பிள்ளை கிட்ட போய் கேட்ட தெரியும். அவரை போங்க, அவருக்கு என்னன்னா என் நாளை திங்கனால என்னவும் தெரியாது. முதல்ல கட்டின பொண்டாட்டி யாருன்னா அவரோட வேலையை தாங்க அவர் பொண்டாட்டின்னு. ஏங்க எங்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு. சோ அந்த அளவுக்கு ஒரு விரும்பி செய்யக்கூடிய நிலை என்ன அப்படின்னா, உங்க வேலைக்கு தான் உங்களோட முதல் அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்ற அளவுக்கான நிலை இருக்கும். இவங்க கிட்ட சோம்பேத்தனம் இருக்காதா? கண்டிப்பா இருக்குங்க. சோம்பேத்தனம் வந்துச்சு வச்சுக்கோங்க, ஒரு ஆள் புஷ் பண்ணணும்னா பிடிக்காது. ஆனா புடிச்சு செஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், 4 நேரம் பார்க்காம உழைப்பாங்க. கடின உழைப்பாளி. அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராட்டம்லாம் இருக்கக்கூடிய நிலை இருந்திருக்கும். இவங்க எப்படி நாங்க மத்த நம்மளை சுத்தி இருக்கவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் எண்ணங்கள்லாம் சிந்தனைகள்லாம் இருக்குங்க. ஆனா என்னமோ ஒரு ஒரு நம்பிக்கைக்குரியவராவோ, அந்த நம்பிக்கையை தர மறுக்கிறவங்களாவோ இவங்க கிட்ட அந்த ஒரு 2 விதமான ஒரு நிலைகளும் இருக்கும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்ல, அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கும். மிகச்சிறந்த வழிகாட்டிங்க, நல்ல யதார்த்தமான நண்பரா இருப்பாரு, நல்ல அறிவான ஆளு, பிரில்லியன்ட், நிறைய எல்லா விஷயத்தையும் கரெக்டா டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க, எல்லாமே பக்காவா இருக்கும். சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஒண்ணு அந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய போராட்டத்தை சந்திப்பாங்க. மகரத்துல பிறந்த ஆண் பிள்ளை அன்புக்காக ஏங்குவாங்க. அன்பை குடுக்குறேன்ற பேர்ல ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடமே பாத்தீங்கன்னா கும்ப வீடு. சனிதான் அங்கேயும் அதிபதியா இருக்கக்கூடிய நிலை. சோ இவங்களோட மனசுல ரகசியங்கள் கண்டிப்பா புதைக்கப்பட்டிருக்கும். ஏகப்பட்ட ரகசியங்களை ஒரு தனக்குள்ள வச்சுட்டு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில சிரிக்கிறேன், உள்ள அழுகுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல. கிட்டத்தட்ட முதன்முறையாத ஒரு பாட்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். மெத்த வாங்கின சுகத்தை வாங்கல, சுகத்தை வாங்கின அப்படின்னு ஒரு பாட்டு வரும் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட இது உங்களுக்கு ரொம்ப பொருந்தி போகக்கூடிய நிலை எல்லாமே இருக்குங்க. ஆனா எனக்கு அனுபவிக்கிறதுக்கான என்னோட வாழ்க்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை. கிட்டத்தட்ட ஏன்னா சனி அப்படின்னாலே எல்லாம் லேட்டா புரியுது, லேட்டா கிடைக்கும் போது என்னோட வாழ்க்கை என் கையில இல்லைன்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. எது வந்தாலும் பாத்துக்கலாங்க, போராடலாங்க, ஜெயிக்கலாங்க அப்படின்ற மாதிரிதான். சோ சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் வாழ்க்கையில நிறைய ஐடியா சூப்பரா கொடுப்பாங்க. இவங்க சொன்னா அந்த அப்படியே பலிதமாகும். அந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்கும். இவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா இவங்கள்ட்ட கேட்ட மெசேஜ் அந்த வேலை பெர்ஃபெக்ட், வெற்றி அடைஞ்சிருவோம். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. ஆமாங்க, நான் எல்லாருக்கும் வெளிச்சமா இருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில வெளிச்சத்தை தான் காணும். எல்லாருக்கும் ஐடியா மட்டுமே கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்னங்க பண்றது? சும்மா நீங்க வேற போங்க, நீங்க திட்டுறதெல்லாம் எங்களுக்கு கேக்குதுங்க. பொதுவா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, இருள் சூழ்ந்த ஒரு கிரகம் தான் அவங்களுக்கு சனி. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, ஆனா லேட்டா கிடைக்கும். இளம் வயசுல என்ன வேணா பாத்துக்கலாம், இளவட்ட கலை தூக்கலாங்க. வயசானதுக்கு அப்புறம் தூக்க முடியுமா?
இல்லையா? அப்ப நமக்கு என்ன வேணுங்க? ரத்தம் சுண்டி போற நேரத்துல தான் நமக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமா இருக்கட்டும், நமக்கு அங்கீகாரம் வேணும். சோ அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறப்போ, அத பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற நிலைய மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஆரம்ப காலங்கள் நிறைய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறத கத்திருப்பீங்க. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் என்னன்னா, அ ஒரு மகிழ்வித்து சந்தோஷத்த வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்கான நிலைகள் இருக்கும். எல்லாரும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா நான் ஏதோ இடத்துல நான் தனிமையில இருக்கணும் அப்படிங்கிற மாரி நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. உங்களோட தனிமை, உங்களுடைய வெறுமை தான் நிறைய ஒரு மன குழப்பத்துக்கும், மன சிக்கலுக்கும் ஆளாகக்கூடிய நிலை. சோ அதுல உங்கள கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணி வெளிய வர தெரிஞ்சது அப்படின்னா, அதுவே போதுமான நிலை. பொதுவாவே வந்து செவ்வாய் உச்சமடைகிறார். சோ நம்பிக்கை துரோகங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. உறவு முறைகளா இருக்கட்டும். அதே மாரி யார்கிட்டலாம் அந்த அன்பு, பாசம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி மன ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, நீங்கலாம் ஒரு டிராவல் போயிரணும். பெஸ்ட். அடிக்கடி வண்டி வாங்க வரது, வண்டிய மாத்துறது, இது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டாங்கனாலும் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாம். எது வந்து செலவுகள வந்து நம்ம எப்படி சுப விரயமாக்குறோமா, பிரச்சனைகள போய் உடம்பு முடியாம போய் படுத்து பிரச்சனையா மாத்திக்கிறோமான்னு இருக்கும் இல்லையா? சோ இவங்கலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த விரயங்கள் அப்படிங்கிறத சுப விரயங்களா மாத்திக்கிறது நல்லது. வண்டி வாங்குனா அடிக்கடி மாத்தக்கூடிய தன்மை, இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். இல்ல ரிப்பேருக்கு கொண்டு போய் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கணும். ஐடியா சூப்பரா குடுப்பாங்கங்க. அதே மாரி வாழ்க்கையில வந்து இவங்கள கேட்டு தோத்தவங்க கிடையவே கிடையாது. எல்லாமே ஜெயிச்சவங்களா இருப்பாங்க. அட்வைசபிள் அப்படின்றது இவங்க பல பேருக்கு குடுப்பாங்க. பட் இவங்க அட்வைஸ கேட்டுக்கிறதுல இஷ்யூஸ் இருக்க மாரி இருக்கும். நெறைய பேர் பாருங்க கவர்ன்மெண்ட் வேலையில இருப்பாங்க. நெறைய பேர் சர்ஜனா இருப்பாங்க. கவர்ன்மெண்ட் ஓரியன்டட்ல இருப்பாங்க. அதே மாரி வந்து மெடிக்கல் ஓரியன்டட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இயங்கிக்கிட்டு இருக்க ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அ நெறைய விளையாட்டு வீரர்கள எடுத்துட்டோம் அப்படின்னா, அங்கலாம் இதுல இருக்கக்கான அமைப்புகள் உண்டு. செவ்வாய் உச்சம் வரக்கூடிய செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையிலும் இவங்க இருப்பாங்க. ஏக்கம். எங்கெல்லாம் வந்து சவுண்டு ஐயோ! ஃபேக்டரி இருக்கு. இந்த ஃபேக்டரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அ இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தோட ஒரு நல்ல ஃபேக்டரி பெரிய பெரிய பொருள்கள வச்சு இயக்குறாங்க. ஒரு ஒரு பொருள வந்து ஒரு பைக்க நீங்க பார்க்குறோம். 4 லிட்டர் நம்ம பார்க்குறோம்னா, அதனுடைய உற்பத்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாரி இயங்கக்கூடிய பொருட்கள வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய தினம். ஒண்ணும் இல்லங்க. உங்க ட்ரெஸ் வந்து அழுக்கு கரப்படும். அவ்வளதான். வேற ஒண்ணுமே இல்ல. 1க்கு 4 வேல பார்ப்பாங்க. பிசினஸ் பண்ணுவாங்க. ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். நெறைய பேருக்கு வந்து அட்வைசபிளா இருப்பாங்க. ஏகப்பட்ட வேலைகள் செய்யக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. புடிச்சு செய்றாங்க, புரிஞ்சு செய்றாங்க, எதிர்பார்ப்பு இல்லாம செய்றாங்க அப்டின்னா, எதார்த்தமா செய்றாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் உண்டு. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ரூ. 5000 நாங்க பிளான் பண்றாங்க அப்டின்னா, இவங்களுக்கு ரூ. 5000க்கு வேல பார்க்குறாங்கன்னா, ஒரு ரூ. 3000 கிடைக்குது அப்டின்னாலும், அத வந்து திருப்திகரமா ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு இவங்க வந்துருவாங்க. பட் வீட்ல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய போராட்டமா, ஒரு சண்டை சச்சரவா வரக்கூடிய நிலை உண்டு. சோ இத மட்டும் இவங்க பார்த்துட்டா போதுமானது. உங்களுடைய பிளஸ்ஸே என்ன தெரியுமா? பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும். கிட்டத்தட்ட நான் வாழ்க்கைய நான் மட்டும் அடுத்தவன தள்ளி விட்டுட்டு நான் முன்னுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற நிலை என்னைக்குமே இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா, என்ன சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஈடுபாடு காட்டக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இவங்களுடைய ராசி நட்சத்திரமும் என்னமோ நான் வாங்கி வந்த வரமா, சாபமானே தெரியலன்னுவாங்கல்ல. ஆசீர்வாதமும் இதுதான். அதே மாரி பிரச்சனையும் இதுதான்ற மாரி 2 விஷயமா எடுத்துக்கலாம். சாபமும் அதுதான், ஆசீர்வாதமும் அதுதான். ஒரே ஆளுக்கு 2 விதமான நிலைகளும் உண்டு அப்படின்றத வந்து மகரத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய நிலை உண்டு. எல்லா விஷயமும் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுப்பாங்கங்க. சரி எது, தப்பு எது இதெல்லாம் இவங்களுக்கு அழகா தெரியும். அது மாரியான வாழ்க்கை வழிமுறைகள எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி கரெக்ட்டா வாழ்க்கையில என்னது நடக்கும், நடக்க போறது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு விளக்கம் குடுத்து, ஒரு வாழ்க்கை பதிவு, ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நான் ரொம்ப இறுக்கமான மனநிலையில இருக்கேன் அப்படின்னா, மகர ராசி ஆண் பிள்ளைட்ட போய் உட்கார்ந்து நீங்க பேசுனீங்கன்னா சரி, கரெக்ட்டான அட்வைஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் வெளில கொண்டு வரக்கூடிய தன்மை உங்கட்ட இருக்கும். பல பேருக்கு டீச்சரா இருப்பாங்க. அவ்வளோ வாழ்க்கை பாத்தின பாடங்கள, அனுபவ பாடங்கள கத்து வச்சிருப்பாங்க. எதார்த்தமா விஷயங்கள வந்து அதாவது குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்க. அந்த உறவுகள் உதாசீனப்படுத்துது அப்படின்னா, அதுலருந்து மீண்டு வரதுக்கு தான் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலை இருக்கும். எல்லாமே இருக்கும். ஆனா எதுவுமே இல்லன்ற ஒரு தனித்து விடப்பட்ட நிலைமை இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. எல்லாமே எங்க உறவுகள் இருக்காங்க. எல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு எனக்கு பசிக்கிற நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கூட எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க. பட் ஊர்ல இருக்காங்க. சோ இந்த மாரி ஒரு சுப பிரிவினை இருக்கிறதுக்காகவோ, அல்லது வந்து ஏதோ ஒரு புரிதல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசிக்கு இருக்கும். பட்ட மரம் தான் காய்க்கணுவாங்கல்ல, அது மாரி இவங்கலாம் வந்து நெறைய அனுபவங்கள் 1, 2 சொல்ல முடியாது. நெறைய அனுபவங்கள பட்டுருக்காங்க. கவலையே படாதீங்க. மகரம் ஒரு நாள் சிகரம் தொட்டே தீரும். அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நாளைக்கு அதுக்கான அங்கீகாரத்த நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட்டா வந்தோமா, நிரந்தரமா தீர்க்கமா நின்னோமா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சோ அதனால அத ரொம்ப போட்டு குழப்பிக்க கூடாது. நமக்கு சரியான ஃபேமிலி இல்ல, நமக்கு சரியான ஆட்கள் நம்ம கூட பயணிக்கப்பட மாட்றாங்க. யாருமே வந்து நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க. சமுதாயத்துல மிகப்பெரிய அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் இருக்குங்க சார். அப்புறம் ஏதாவது ஒண்ணு இருந்தா அது இழக்க வேண்டிய தப்புகள் இல்லையா? சோ உங்களுக்கான அங்கீகாரம் நல்லபடியா இருக்கும். அத பத்தி நம்ம யோசிக்கணும் அவசியமே கிடையாது. சோ இது வந்து உங்களுக்கு அங்கீகாரத்த குடுக்குது.
பெரிய அந்தஸ்தை கொடுக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு மன உளைச்சல் இருக்க செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனிமையை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உண்டு. தேவையில்லாத அவப்பெயர்களை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வரக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா, எங்கேயாவது ஒரு போயிட்டு கடல், ஆறு, இந்த மாதிரி தன்மை இடத்துல போய் நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க. உங்க லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் வரும். கடவுளினுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம் பெற்ற ராசின்னே சொல்லலாம். ஸோ ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறது, சொந்த தொழில் பண்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் உண்டு. காதல் வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? காதல் இருக்குங்க, காதல்லாம் இருக்கு, இல்லாமல யாருக்குங்க இருக்கும்? யாருதான் காதல் படாத ஆட்கள் இருக்க முடியும்? நாங்க மட்டும் என்ன இந்த விதிவிலக்கா என்ன? காதலிச்சோங்க, பட் ஆனா அதை வந்து அன்னைக்கு அந்த பிள்ளை புரிஞ்சுக்குச்சு, ஆனா இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கல. நீ எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம நீ உன் வேலையை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு பக்கம் திட்டக்கூடிய நிலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு இந்த போன் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, நீங்களாம் எதுக்கியா கல்யாணம் பண்ற, பேசாம நீ போனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, மனுஷால் கூட பேச முடியல உனக்கு இதுல உட்காந்து பேசுறியான்ற மாதிரி. ஸோ சில விஷயங்களை அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க அப்படியே ரொம்ப அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுல வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ எதுலனாலும் ஒரு அளவோட இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கான ஒரு விஷயங்களை வந்து ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லதுன்னு சொல்லலாம். தன்மை இருக்கும் பொதுவாகவே. ஸோ மகரத்துல பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எந்த வேலைனாலும் சரி, இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல இவங்களுக்குள்ள ரகசியங்கள் கண்டிப்பா இருக்குங்க. ரகசியமான ஒரு நிலைகள் இருக்கு. நான் எடுத்தோடனே சொன்னேன், உங்களுடைய ரகசியத்தை தான் எடுக்க போறேன். ஸோ ரகசியங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். வெளியே சொல்ல முடியாத 1000 கவலைகளா இருக்கட்டும், கஷ்டங்களா இருக்கட்டும், சொல்ல முடியாத சந்தோஷமான நிகழ்வுகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்குள்ள பூட்டப்பட்டிருக்கும். பல பேருக்கு வழிகாட்டியா இருக்கவங்க, நம்மளை போய் நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ரகசியங்களோட வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. எள்ளி நகையாடுறது, அதாவது நீங்க பொதுவாகவே நீங்க நல்லா காமெடி பண்ணுவீங்க, ஆமா தானே? உங்களுக்கு வந்து அந்த காமெடின்றது இயல்பாவே வரக்கூடிய நிலை இருக்கும். நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். ஆனா நம்மளே ஒரு வார்த்தை யாராவது கிண்டல் பண்ணிட்டா அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது. அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கக்கூடிய தன்மை உண்டு. எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடியா இருப்பீங்களே தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கின பாதையை வரவேற்கிறதுக்கு நிறைய போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் வந்தே தீரும். நிறைய பேருக்கு அப்பா கூட பயணிக்கிறது, அந்த ஒரு என்னுடைய கைப்பிடிச்சு இதை யாரும் தூக்கி வளர்த்து விடலைங்க, நானே வந்தேங்க. படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், யாராவது ஒரு சப்போர்ட், எல்லா உறவுகளும் இருக்காங்க. என்னை ஒரு வார்த்தை அன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணி நீ நல்லா பண்ணிட முடியும், நான் கூட இருக்கேன், நீ பாத்துக்க, இந்த வார்த்தை எனக்கு சொல்றது கூட ஆள் இல்லை. எனக்கு அது அது அந்த வலி வேதனை இன்ன வரைக்கும் என் மனசுல இருக்கு. எத்தனை பேருக்கு உண்டு? எந்த உறவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதே உறவுகளால நான் காயப்பட்டிருக்கேன். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி பணம் தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், இதனால ஒரு மன உளைச்சல் ஆளாகாம ஒரு மகர ராசி ஆண் பிள்ளை கிடையாது. பொதுவா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து அதான் சொன்னேன் இல்லையா, முதல் மரியாதை படத்தை நம்ம காரணம் காட்டினதுக்கு காரணமே அதுதான். ரொம்ப லேட்டா ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது, இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கான ஒரு ரெமெடின்றது இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஆழ்ந்த மனசுக்குள்ள வந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றதுனாலயோ உங்களோட விஷயங்களை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறு. நீங்க நினைச்சாலும் உங்களுக்கான கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறப்போ இதுல எப்படி மீண்டு வர்றதுக்கு அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து நீங்க வெளில வந்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும். தேவையில்லாத தாட் ப்ராசஸ் எல்லாம் வருங்க மனசுல வந்து, தேவையில்லாத எண்ண சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள ஓடக்கூடிய நிலை இருக்கும். அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், வலிவேதனை. ஆனா எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லவே முடியாதுங்க. எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சுக்குவாங்க. ஃபெமிலியரா, அதாவது ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட்ல கூட ஒரு பரிசு பெறக்கூடிய நிலை இருக்கும். எங்க போனா நமக்கு லக்கியான நிலைகளா இருக்கும். ஆனா நமக்கு எது கிடைக்கலையோ அதுதான் நம்ம தேடுவோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கீகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும், மத்த எல்லாம் கிடைக்கும். எது லைஃப்ல இல்லையோ அதை பத்தின கவலை சிந்தனைக்குள்ளேயே ஆட்பட்டு ரொம்ப மூழ்கி போயிடுவாங்க. அதுல இருந்து அவங்கதான் மீண்டு வரும். உறவுகளால் மனத்துயரம் ஒண்ணும் இல்லைங்க. ஒரு ஒரு வீட்டுக்கு போறோம், கெஸ்டா போறோம், ஃபர்ஸ்ட் போனோடனே வாங்கன்னு அப்படியே சிரிச்ச மோதோட வரவேற்றுப்பாங்க. அடுத்து 2 நாள் ஆனோடனே 3ஆம் நாள் என்ன ஆகுங்க, ஒரு மாதிரி மனக்கசப்படுமா, விருந்து மருந்து 3 நாள்ன்ற மாதிரி. இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த உறவா இருந்தாலும் இதனுடைய லிமிட் இவ்வளவுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை பயணத்தை நடத்திட்டு வந்தாங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம உங்களோட வாழ்க்கை நல்லபடியா போகும். பெற்றோர்கிட்ட எனக்கு அந்த அன்பு கிடைக்கல, என்னோட உறவுகள்கிட்ட அந்த அன்பு கிடைக்கல, என்னோட நட்புகிட்ட அந்த அன்பு கிடைக்கல. ஸோ இதெல்லாமே பிரச்சனையக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மகரத்துல பிறந்தவங்களாம் என்னன்னாங்க, ரொம்ப 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 சொல்லணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை துரோகத்தை வந்து ரொம்ப இந்த எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு போய் முதலீடு பண்றது, அதுல லாஸ் ஆகுறது, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குருவோட வீடு.
பெரும் பணத்தை லாக் பண்ணிடுவாங்க. தான்ற அந்த எண்ணத்தை அகந்தையை விட்டுறணும். நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில், ரொம்பபடியா நல்லபடியா இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டு. மகர ராசியை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பேங்க் பேலன்ஸ்ல கூட ஒரு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இவற்றெல்லாம் ரகசிய பணம் அப்படின்றது எங்கேயாவது இடத்துல ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். எப்பயுமே வந்து வெளிப்படையா இருந்துடக்கூடாது. நம்ம வாங்குறது என்னமோ ஒரு 50,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வரது 30,000 தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டா சில விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலை இருக்கும். எதிர்காலத்தை பத்தின சிந்தனை கவலை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா போராடி ஜெயிச்சு காட்டுறதுல ரொம்ப வல்லமை பெற்றவங்களா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. மனசு அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை, வேற எதுவுமே இல்லை. ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. எப்படி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நம்ம போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு ஃபில்டர் காஃபிக்கு நம்ம ரெடி பண்ற மாதிரி அவசியம்லாம் இல்லைன்ற மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டன்ட்டா வந்து உடனே அப்படியே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. புது எந்த அதாவது 2K கிட்டுக்கும் நான் டஃப் கொடுப்பேன், ஓல்டாவும் என்னால் இருக்க முடியும். அதாவது 80s கிட்டா இருந்தா கூட நான் 2K கிட்டுக்கும் டஃப் கொடுப்பேன்ற அளவுக்கு தன்னுடைய அப்டேட்டிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப அழகா திறம்பட செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சோ பணம் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. எல்லார்கிட்டையும் லந்து கொடுப்பாங்க, சகஜமா பழகுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கக்கூடிய தன்மை. இந்த குரு நீச்சமாக எங்கேயா பேர் கெடதாங்க செய்யும். எந்த கிரகம் நீச்சமாக சம்மந்தப்பட்ட பேர் கெடதானே செய்யும். சோ குரு நீச்சமாகும் போது கண்டிப்பா பேர் அவமானம் அசிங்கம் அப்படின்றது இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகளால ஒரு மன கஷ்டத்துக்கு ஆளாகிறது கூடிய தன்மை இருக்கும். குழந்தைகளை பத்தின கவலை சிந்தனைகள் இருக்கும். எங்கேயாவது அந்த பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுல எங்கேயாவது இடத்துல சண்டை சச்சரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இவங்க பாத்துக்கணும். எந்த நிலையை என்ன கஷ்டப்பட்டாலுமே வாழ்க்கையில ஒரு நாள் உயர்ந்து நிக்கிறேன் அப்படின்ற ஒரு கெத்த கால தூக்கி விட்டு போறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வேணும் பாத்தீங்களா, கண்டிப்பா தனுசு ராசியில் பிறந்த ஆண் பிள்ளைகளுக்கு உண்டு. வாழ்க்கை வாழ்றதுக்குங்க, அதை எப்படி வாழ்றோன்றதை பொறுத்தது. ஸோ என்னோட வாழ்க்கையில வந்து நான் இருந்த நிலைக்கு இன்னைக்கு என்னோட நிலை உயர்ந்திருக்கு. இந்த நிலை உயர்றதுக்கு காரணமே என்னுடைய கெரியர் தான். ஸோ கெரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். கெரியர் எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குன்றத ஒரு ஆர்வத்தோட இவங்க எதிர்பார்த்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா வாய்ப்பு ஜெயிச்சுவாங்க. சின்ன விஷயம் கூட இவங்க ரொம்ப உள்ளார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து துவண்டு போயிட்டாங்கன்னா இவங்களை தீர்த்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இவங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். முன்னோர்களுடைய சாபமும் சரி ஆசீர்வாதமும் சரி கிடைக்கப்பட்ட ஒரே ராசின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே கலந்த கலவையா இருக்கு. அதான் சொன்னேன், மனிதன் பாதி மிருகம் பாதின்னு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கதமம். சோ கதமமா இருக்கக்கூடிய எல்லாம் கலந்த கலவை. என்கிட்ட சந்தோஷம் இருக்கு, என்கிட்ட துக்கம் இருக்கு, எனக்கு பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாமே கலந்த கலவை தான் நானு. என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நான் ஓகே, இதை நான் வந்து பீட் பண்ணி தான் ஆகணும், இது இல்லாம என் வாழ்க்கை இல்லைன்றதை யதார்த்தமா அணுகிட்டு என்னோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா சூப்பரா இருப்பாங்க. ஓல்ட் இஸ் கோல்டு, மறக்கக்கூடாது. ஓல்ட் இஸ் கோல்டு எப்பயுமே எந்த காலத்துக்குமே வந்து ஒரு வேல்யூபிளான விஷயம் வந்து மாறவே மாறாதுன்ற மாதிரி இவங்களுக்குலாம் வந்து இந்த அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அட்டகாசமா வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து தேடி தெரிஞ்சுக்கக்கூடிய நிலை இருக்கும். பழமையில் புதுமைவாதி, புதுமையை வந்து ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய தன்மை, பிரபலமாக்குறதுமே இவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சுக்கூடிய நிலை இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது மட்டும் பார்த்து முடிவு பண்ணுங்க. விட்டு கொடுத்து வாழ்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். 2ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா சனியோட வீடு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இந்த திருமண வாழ்க்கையில மட்டும் பேசி புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இதுதான் தனுசு ராசியில பிறந்த ஆண் பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க வந்து என்னத்தை வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா ஒரே விஷயங்க, உங்களோட மைண்டை சரி பண்ணிக்கோங்க. ஓவர் திங்க் பண்றதுனால இந்த உலகத்துல எதையுமே மாற்ற முடியாது. இந்த ஓவர் திங்கை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கான வாழ்க்கை முறை என்னன்ற ஒரு உங்களுக்கே ஒரு வழியை வகுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகா இருக்கும். அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப மஸ்ட். ஓவர் திங்கிங்ன்றதுனால வரக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு குறைபாடு, உங்களுடைய ஜெனட்டிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வயதானவங்களை பாக்குறீங்க, அடிப்பட்டவங்களை பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யலாம். மெடிக்கல் ஓரியன்டா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில வளமான சூழ்நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அம்மாவை பத்தின கவலை சிந்தனைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாகக்கூடிய நிலை. ஏதோ ஒரு முக்கிய ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை இந்த டைம் ஆஃப் பீரியட்ல ஒரு முடிவுக்கு வரும்ன்றத நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.